இந்த நாள் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 21 மையமாய் வைத்து ஒரு சில வாரங்கள் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் செய்திக்கு தலைப்பு தலைமைத்துவ தகுதிகள் குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யாத்திராகமம் 18:21 ஒரு வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவருமாகிய திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு. இப்போ பாருங்க, முதல்ல யாரு தலைவர்களாக பொறுப்புள்ள உள்ளவர்களாக நாம நியமிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்துட முடியாது, எல்லாருக்கும் அந்த தலைமைத்துவ தகுதி இருக்குன்னா கிடையாது. யாருக்கு பொறுப்புகள் தலைமைத்துவ தகுதி இருக்குது, யாருக்கு பொறுப்பு கொடுக்க வேணும்னு சொன்னால் தேவனுக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்யணும், பொறுப்புகளை தரணும். சபை நடுவே பொறுப்புகள் மாத்திரமில்லை, கிளை ஊழியத்தில் பொறுப்புகளில் மாத்திரமில்லை, வீட்டு செபங்கள்னு சொல்லப்படுகிற வீட்டு கூட்டம், வீட்டு செபம், பராமரிப்பு குழு, செல் குழுன்னு பலவிதமான அமைச்சுத்திரம் பேர்களில் வீடுகள் தோறும் செபங்கள் என்ன செய்து கூட்டங்கள் நடத்தப்படும். அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு பொறுப்பாளர்களாக தலைவர்களாக நியமிக்கிறவர்களுக்கும் இது பொருந்தும். அல்லேலூயா, ஆமாம் சோத்திரம். பந்தி விசாரிக்கிறவர்களுக்கு ஒரு தகுதி, ஒரு பொறுப்பு இருந்துச்சு. பாருங்க, அவங்களுக்கு என்ன தகுதி? அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். பந்தி விசாரிப்பு செய்யும்படிக்கு பந்தி விசாரணை செய்கிறவர்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணுமா? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்கள். பந்தி விசாரணை செய்கிறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கப்படுதா, எல்லாத்துக்கும் சம உரிமை, சம பங்கு, சம அம்மா எல்லாம் கிடைக்குதான்னு விசாரிக்கிற பந்தி விசாரணை. பாருங்க 2வது வசனத்தில், அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி கிரேக்க இராணுவர்கள் 6:1 பார்த்தீங்கன்னா, அந்நாட்களில் சீசர்கள் பெருகின போது கிரேக்க இராணுவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணை திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஏன்னா சபை பழுகி பெருகி கொண்டிருக்கிறது. 3000 பேர் 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. இப்படி அனுதினமும் ஆத்மாக்கள் சேர்க்கப்பட்டு 8120 அப்படின்னு சொல்லி 8000 9000 10,000 அனுதினமும் சபையில் பெருகி கொண்டே போனதுனால அங்கே ஒரு பிரிவினை உண்டாகிறது. என்ன பிரிவினை உண்டானது? கிரேக்கர் ஆனவர்கள் என்ன செய்யவே தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணை விசாரிக்கப்படவில்லை அப்படின்னு எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார். நான் கிரேக்கர் ஆனவர்கள்னு நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன். கிரேக்கர் ஆனவர்கள் என்ன அர்த்தம்? கிரேக்கர்கள் கிடையாது. நிறைய பேர் கிரேக்கர் ஆனவர்களை கிரேக்கர் நினைக்க, கிரேக்கராய் ஆயிருக்கிறாங்க. இவர்கள் யார்? இவர்கள் யூதர்கள். ஆனால் கலாச்சாரம், சடங்காச்சாரம் எல்லாத்தையும் எதை பின்பற்றிட்டாங்க? கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றினால இவங்க கிரேக்கர் ஆனவர்கள், யூதர்கள் தான். ஆனால் மேலே கலாச்சாரம், கிரேக்க கலாச்சாரத்தை என்ன செய்தார்கள்? பின்பற்றினார்கள். நாம் தமிழர்களாக இருந்தாலும் நிறைய நேரத்தில் மேலை நாட்டு கலாச்சாரத்தை என்ன செய்கிறோம்? பின்பற்றுகிறோம். இந்த ஃபேண்ட்டு போடுகிறது, இந்த ஃபேண்டெல்லாம் எப்படி வந்துச்சு? மேலை நாட்டு கலாச்சாரம். நம்ம நாட்டில் வேஷ்டி தான் என்ன செய்யுது கலாச்சாரம். இது மேலை நாட்டு கலாச்சாரம். இந்த கோட்டு சூட்டு போடுறது மேலை நாட்டு கலாச்சாரம். சுடிதாரெல்லாம் நம்ம நாட்டு கலாச்சாரமா? கிடையாது. லெகின்ஸ் போடுறது, இந்த மாதிரி ட்ரெஸ்கெல்லாம் போடுறது நம்ம நாட்டு கலாச்சாரம்லாம் கிடையாது. சாரி உடுத்துறது அல்லது தாவணி உடுத்துறது, இதுதான் நம்ம உடை கலாச்சாரம். இப்படி உணவு கலாச்சாரம், சாப்பாடு தான் நம்ம உணவு கலாச்சாரம். இந்த உணவு கலாச்சாரத்தில் பர்கர், பீஸா அதெல்லாம் நம்ம கலாச்சாரமே உணவில் அந்த கலாச்சாரம் கிடையாது. இப்படி ஒவ்வொருக்கும் கலாச்சாரம் இருக்குது. இவங்க இந்த யூதர்களுக்குன்னு ஒரு தனி கலாச்சாரம் இருந்துச்சு. இவங்க மேலை நாட்டு கலாச்சாரமாகிய கிரேக்க நாட்டு கலாச்சாரத்தினால் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி யூதர் தான். ஆனால் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றினாங்க?
ஆமாம், இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் தமிழக கலாச்சாரத்தை அதை பின்பற்றாமல் எதை நம்மளை அறியாமல் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். மேலை நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம். அது மாதிரி அவங்க பின்பற்றின. அதனால் ஆணவர்கள் எபிரேயர்கள் அப்படின்னா அந்த யூதர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை மட்டும் பின்பற்றுகிறவங்க, வைராக்கியமாக பின்பற்றுறவங்க, கடைபிடிக்கிறவங்க இருந்தாங்க. எந்த கலாச்சாரம் இருந்தாலும் வெளிநாட்டு மேலை நாட்டு மற்ற நாட்டு கலாச்சாரங்களை பண்பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாற்றணும் உறுதியாக இருந்தாங்க. அந்த எபிரேயர்கள் தான் நம்ம கலாச்சாரம் மேன்மையான கலாச்சாரத்தை விட்டு, செயல்பாடுகளை விட்டு, பண்பாடுகளை விட்டு அதை போய் பின்பற்றி போகிறீங்களே நீங்கள் யூதராக இருந்து, அப்படி பட்டவர்களை கொஞ்சம் ஓரவஞ்சனை பார்த்தாங்க. கொஞ்சம் சின்ன பிரிவினை அங்கே வந்துச்சு. அதனால தான் அவங்க எங்கள் விதவைகள் என்ன செய்யப்படல, கிரேக்கர் ஆணவர்களுடைய விதவைகள் விசாரிக்கப்படவில்லைன்னு எபிரேயருக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறாங்க. என்ன விசாரணையில் அவங்க திட்டமாக விசாரிக்கப்படலைன்னு சொல்லி அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது தான், அப்பொழுது 12 யார், 12 அப்போஸ்தலர்கள் யாரை, எந்த கூட்டத்தை வரவழைச்சாங்களாம், சீசர் கூட்டத்தை வரவழைக்கிறாங்க. வரவழைத்து நாங்கள் தேவனுடைய வசனத்தை போதிப்போம். எங்க வேலை என்னது, தேவனுடைய வசனத்தை போதிப்போம். பந்தி விசாரணை செய்கிறது தகுதி அல்ல. எந்த விசாரணை, பந்தி விசாரணை, பந்தினானது சாப்பாடுறது, அதை விசாரணை செய்யணும். எல்லாருக்கும் சாப்பாடு கிடச்சிச்சா, எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு கிடச்சிச்சா, யாருக்கும் குறைவாக இருந்துச்சா, எதுவும் குறைவாக இல்லாமல் நிறைவாக இருக்குதா, இதை விசாரிக்கிறது. அப்பமும் தண்ணியும் ஆகாரம் உங்களுக்கு குறைவில்லாத, ஏன்னா சகலத்தையும் விற்றுக்கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சதுனால அவங்களுக்கு எல்லாம் சரிசமமாக இருக்கணும் என்று சொல்லி பந்தி விசாரணை செய்கிறது எங்கள் தகுதியே கிடையாது. எங்களுடைய தகுதி என்ன, 4வது வசனத்தை, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். எங்க மேலே சொல்றாங்க, தேவ வசனத்தை போதியாம பந்தி விசாரணை செய்ய மாட்டோம் அப்படி சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுவோம், 2வது என்ன செய்வோம், தேவ வசனத்தை போதிப்போம். இந்த ஊழியத்துல தான் நாங்க இடைவிடாமல் தரித்திருப்போம். எதுல தரித்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் என்ன செய்வோம், பிரசங்கம் பண்ணுவோம், போதிப்போம். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவோம், ஜெபம் பண்ண மாட்டோம். ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் பிரசங்கம் பண்ணுவோம். இயேசுநாதர் 12 சீசரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும், அப்புறம் என்ன செய்யணும், அப்புறம் பிரசங்கம் பண்றதுக்கும் என்ன செய்தாரு, அவர்களை தெரிந்து கொண்டார். நிறைய பேர் இப்போ பிரசங்கம் பண்றோம், போதிக்கிறோம், ஓடுறோம், ஊழியம் செய்யறோம். முதலாவது ஊழியம், அப்புறம் நேரம் கிடைச்சா ஜெபம்ங்கிறோம். இயேசுநாதர் 12 சீசர்களை அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டது தன்னோடு இருக்கிறது. ஜெபம் என்கிறது தேவனுடைய சந்நிதியில் இருக்கிறது, ஆண்டவரோடு கூட இருக்கிறது தான் ஜெபம். அவரோடு இருக்கிறது ஜெபம். மார்த்தாள் வேலை செய்தால், மரியாளோ இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய சந்நிதியில் இருக்கிறா. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஜெபம் பண்ணுகிறதுக்கு அர்த்தம். ஜெபம் பண்ணுகிறது அவர் சமூகத்தில், அவர் பாதத்தில் அமர்ந்து இருக்கிறது, ஊழியம் செய்கிறது, பிரசங்கிக்கிறது, போதிக்கிறது. மார்த்தாளை போல வேலை செய்து கொண்டிருக்கிறது. யாருக்காக வேலை செய்து கொண்டிருந்தார்கள், இயேசுப்பாவுக்காகவும் ஒரு சீசர்களுக்காக தான் வேலை செய்தால். நாம இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறது யாருக்காக பிரசங்கம் பண்றோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் ஜனங்களுக்காக பிரசங்கம் பண்றது, ஆண்டவருக்காக வேலை செய்கிறது அர்த்தம், ஊழியம் செய்கிறதுக்கு அர்த்தம். முதல்ல ஜெபம் அப்படின்னா மரியாதை போல அவருடைய பாதத்தில் இருக்கிறது தான் ஜெபம். அவருடைய சமூகத்தில் இருக்கிறது ஜெபம். அவர் சமூகத்தில் இருந்து அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்தா, இயேசுநாதர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்தா, அதுதான் ஜெபம். நாம ஜெபத்தில் யாரு பேசுறத கேட்கணும், ஏசப்பா ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறத கேட்கணும். நாம போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத விட அவர் நம்மோடு கூட பேசணும். இன்னைக்கு நாம பேசுவோம், ஆண்டவரே காடை தாரும், வீடை தாரும், பணத்தை தாரும், பொருளை தாரும், செபத்தில் உட்காந்து ஆண்டவரே எனக்கு அந்த வரங்களை தாரும், வல்லமையில தாரும், அப்படி தாரும், இப்படி தாரும் நாம கேட்டுக்கிட்டே இருப்போம். அவர் திரும்பி ஒரு நாள் பதில் சொல்ற மாதிரி இருக்காது. நாம எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் நாமே பேசிட்டு நாம ஜெபத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஆனா அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது ஜெபங்கிறது என்னது, நம்முடைய காரியங்கள் நாம் அவருடைய சொல்லணும். அப்போ அவர் நம்மோடு கூட பேசுறதுக்கு நாம் இடம் கொடுக்கணும். அவர் சொல்ற பிரதித்திற்கு தக்கதாக நாம் அர்ப்பணிக்கணும், நாம் ஒப்பு கொடுக்கணும். இதுதான் ஜெபம், பாதத்தில் அமர்ந்திருக்கிறது.
மரியாதை உட்காந்து அவர் பேசுறதே மாத்திரம் கேட்டுட்டு இருந்திருக்கணும் நாம நினைக்க கூடாது. ஆண்டவரே அப்படியானால் இப்படி எப்படி, அது எப்படி, இது இப்படி இருக்குமான்னு அந்த அம்மா கேள்வி என்ன செஞ்சிருக்கிறோம், எனக்கு இது புரிஞ்சுக்கொள்ள முடியல, இது கொஞ்சம் விளங்கலை, இது கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கன்னா நம்ம சமூகத்தில் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கேட்கும். இது பேசும், அவர் விளக்கம் கொடுப்பார், அவர் பேசுவார், அப்புறம் இது கேட்கும், அப்படி மாறி மாறி சம்பாஷணம் பண்ண. இதுதான் ஜெபம், இதுதான் பாதத்தில் அமருது. இதை ஊழியக்காரங்க, தலைவர்கள், தகுதி உள்ளவங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன வேலையை செய்யணும், அவர் சமூகத்தில் இருக்கிறத. ரெண்டாவது அவருடைய ஊழியத்தை செய்யணும். ஒரு சிலர் ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், சமூகத்திலே இருப்போம், அவரோட பேசும், உறவுகள் எல்லாம் செய்வோம், செஞ்சுட்டு அடுத்து என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். எதையாவது ஒன்றை மட்டும் படிச்சுட்டா பிரச்சனையாயிரும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை தான். ரெண்டாவது பிரசங்கம் பண்ண போதிக்க ஊழியம் செஞ்சுட்டே இருந்தாலும் பிரச்சனை தான். ரெண்டையும் செய்யணும். இதையும் செய்யாதையும் விட்டு விடாதுன்னு சொன்ன மாதிரி என்ன செய்யணும், அவர் சமூகத்தில் உட்காரணும், ஜெபம் பண்ணணும், அவரோட பேசணும், உறவுடன் ஐக்கியம் கொள்ளணும். அப்புறம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி ஊழியங்களை செய்யணும். இயேசுநாதர் காலையில், இயேசுநாதர் அதிகாலையில், இயேசுநாதர் முழுவதும் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வார், ஊழியம் செய்வார். ஊழியம் செஞ்சு முடிச்சு போய் என்ன செய்வார், மறுபடியும் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்வார், ஊழியம் செய்வார். நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஊழியம் செய்ய மாட்டோம். நிறைய பேர் ஊழியம் ஆண்டவருக்காக ஓடி ஓடி ஊழியம் செய்வோம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். எனக்கு ஊழியம் ரொம்ப இருக்குது, நான் ரொம்ப பிஸி, அதனால் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுவோம். இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி, ஆனால் ஜெபம் பண்ணிட்டே இருக்காது, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜெபத்தில் நிறைய காரியங்களை சொல்லுவார், கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். இதெல்லாம் கற்றுக்கொண்டு அதன்படி செயல்படணும். இப்போ இது எங்களுக்கு தகுதியாக இராதுன்ட்டாங்க. இங்கே என்ன, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைஞ்சிருக்கணும், நல்ல சாட்சி பெற்றிருக்கணும். சபை நடுவில் உங்களை குறித்து என்ன குறித்து நல்ல சாட்சி இருக்கணும். உங்களுக்கு பொறுப்பு, உங்களுக்கு தகுதி கொடுக்கப்படும்னா நீங்கள் சாட்சி உள்ளவங்களா, நல்ல சாட்சி உள்ளவங்களா இருக்கணும். இப்போ உங்களுக்கு சபையில் சின்ன சின்ன பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னா உங்கள் பேரிலே நல்ல சாட்சி இருக்க வேண்டும். இப்போ என் பேரிலே நல்ல சாட்சி, உங்கள் பேரிலே நற்சாட்சி இருக்கணும். அவர்களுக்கு தான் பொறுப்புகளை கொடுக்க முடியும், அவர்களுக்கு தான் பொறுப்பை கொடுக்கணும். நிறைய வயசாயிடுச்சு அதனால பொறுப்பு, அப்படி கிடையாது. பெரிய வசதியாக இருக்கிறாங்க அதுக்காக பொறுப்பு கிடையாது. ரொம்ப வருஷம் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அதனால பொறுப்பு, அதுவும் கிடையாது. சபைகளிலே, ஊழியத்திலே, ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியத்தில் யாருக்கு பொறுப்பு கொடுக்கப்படும், நற்சாட்சி பெற்றிருக்கிறவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவி நிறைஞ்சிருக்கணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கணும், அந்த ஞானம், தேவ ஞானத்தை பெற்றவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க. அதுக்கப்புறம் சபை நடுவில் எல்லாத்துக்கும் மத்தியில் தேவனுக்கு முன்பதாக, ஊழியருக்கு முன்பதாக, சபை ஜனங்களுக்கு முன்பதாக, சீசர்களுக்கு முன்பதாக, தலைவர்களுக்கு முன்பதாக நல்ல சாட்சி பெற்றிருக்கணும். அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும். செபிக்கிறது, பாடுகிறது, சங்கீதங்கள் வாசிக்கிறது, ஆலோசனை சொல்லுகிறது, பிரசங்கிக்கிறது, இந்த பொறுப்புகள் கொடுக்கப்படும். இதன் அடிப்படையில் தான் பொறுப்புகள் கொடுக்கப்படும். இதற்கு மாறாக பொறுப்புகள் கொடுக்கப்படக்கூடாது. பொறுப்புல உள்ளவங்க நாம இது ஒவ்வொரு நாளும் தியானிச்சு சரியா இருக்கிறோமா, பரிசுத்தாவின் நிறைவில் இருக்கிறனா, ஞானம் உள்ளவரா இருக்கிறனா, அப்புறம் என்ன செய்யறனா, நற்சாட்சி, சபை நடுவிலே நான் நற்சாட்சி உள்ளவனா இருக்கிறனா எல்லாத்துலயும் அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராய்ஞ்சுக்கிறணும். இல்லை அப்படி இல்லைன்னா என்ன செஞ்ச, நாமே நான் இதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிறது நல்லது. சோத்திரம். இப்போ 5வது வசனம் வாசிங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய், அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் அப்படி சொல்லியிருக்குது. அப்போ பந்தி விசாரணை செய்யறவன் எப்படி இருக்கிறான், அந்த சேவான் விசுவாசமும் பரிசுத்த ஆவியிலும், விசுவாசத்துல நிறைந்தவனாய் இருந்தான், பரிசுத்த ஆவியிலும் நிறைந்தவனாய் இருந்தான். அல்லேலூயா. இப்போ மேல சொன்ன சாட்சி பரிசுத்த ஆவியிலே நிறைஞ்சிருக்கணும், ஞானத்திலே நிறைஞ்சிருக்கணும், அப்புறம் விசுவாசத்தில் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்களை தவிர்த்து யாத்திராகமம் 18:21 நாம வாசிச்சோம். மோசே காலத்தில் எத்திரோ மூலம் ஆவியானவர் தலைமைத்துவ தகுதி உள்ளவங்க, தலைவராக தகுதி உள்ளவங்க,
பொறுப்பு கொடுக்க தகுதி உள்ளவங்க, பொறுப்புல இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க யாரு அப்படிங்கறது அந்த 18-21 மறுபடியும் அவர் ஒரு வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் யாரா? தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கும். தேவனுடைய காரியங்களை எல்லாவற்றிலும் பயந்தவர்களா இருக்கும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளயும் தேவனுக்கு பயந்தவர்கள். இப்ப சபை நடுவே பொறுப்பு கொடுக்கறவங்களை யாருக்கு தான் பொறுப்பு கொடுக்க முடியும்? சின்ன சின்ன பொறுப்புகளை யார் கொடுக்க முடியும்? வேற பக்கத்து சர்ச்சில் உள்ளவங்க யாருக்கா வந்து பொறுப்பு கொடுக்க முடியும்? சொல்லுங்க. பக்கத்தில் உள்ள சர்ச்சில் உள்ளவங்களுக்கு இல்ல வேண்டப்பட்ட பக்கத்து ஊருக்காரர்களுக்கு இல்ல பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு பொறுப்பு கொடுக்க முடியும்? ஜனங்கள் எல்லாருக்குள்ளும். அப்ப சபைக்குள்ள உள்ளவர்களுக்கு, அந்த சபைக்குள்ள உள்ளவங்களுக்குள்ள தேவனுக்கு பயந்தவர்களாய் அவங்க இருக்கிறாங்களா அப்படி பார்க்கணும். அப்புறம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்களா அதையும் பார்க்கணும். அதோடு தேவனுக்கு பயப்படுவாங்க, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. அதோடு மாத்திரம் நின்றுடாம, இது போன வாரத்துல பார்த்தோம், பொருள் ஆசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொள். இப்போ பிரச்சனை என்ன? பொருள் ஆசை. தேவனுக்கு பயந்தவங்க தான் உண்மை உள்ளவராக இருக்கிறாங்க, ஆனா இந்த பொருள் ஆசை காரியத்தை கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க. தேவனுக்கு பயந்துக்கலாம், உண்மையா இருக்கணும், அது ரொம்ப அத்தியாவசியமானது, முதன்மையானது. அதற்கப்புறம் தேவையான என்னது? பொருள் ஆசை வெறுக்கிறவருமான. பொருள் ஆசை இல்லாதவங்களா இருக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பொருள் ஆசை வந்துடலாம். ஆனா பொருள் ஆசையை வெறுக்கிறவனா இருக்கணும். பொருள் ஆசை இல்லாதவன் வேற, பொருள் ஆசையை வெறுக்கிறவர்கள் வேற. பொருள் ஆசையை வெறுக்கிறவருமான, பொருள் ஆசையை வெறுக்கிறது மாத்திரமே அப்புறம் சொல்லுங்க, வாசிங்க. பொருள் ஆசையை வெறுக்கிறவருமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொள். தேவனுக்கு பயப்படுவாங்க, அப்புறம் உண்மை உள்ளவரா இருக்கிறாங்க, பொருள் ஆசையை வெறுக்கிறாங்க. அதோடு கூட தான் கடைசி என்ன இருக்கணுமா? திறமை உள்ள மனிதர்களை தெரிந்து கொள். கடைசியாத்தான் திறமை. ஆமா, சோத்திரம். ஒரு எஜமான் தன் வெளியூருக்கு போகும்போது ஒருவனுக்கு 1 தாலந்தையும், ஒருவனுக்கு 2 தாலந்தையும், ஒருவனுக்கு 5 தாலந்தையும் அவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுத்தாராம். ஒருத்தங்களுக்கு 1 பொறுப்பு, ஒருத்தங்களுக்கு 2 பொறுப்பு, ஒருத்தங்களுக்கு 5 பொறுப்பு. வீட்டு கூட்டம் நடத்துறதுக்கு, பராமரிப்பு குழு ஜெபத்தை நடத்துகிறதுக்கு ஒரு ஏரியாவை கொடுத்து அந்த ஏரியாவை கவனித்து கத்துக்குள் நடத்தும்படிக்கு பொறுப்பு. ஒரு சிலருக்கு சபை நடுவிலே ஆராதனையில ஒரு சில பொறுப்பு, ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பொறுப்புகள். வயதானவங்க, முடியாதவங்க, கூறத்தொழிலவங்க, வர முடியாதவங்க என்ன செய்ய, வண்டியில கூட்டு வந்து விடுறது, கூட்டு போறது, இது ஒரு ஊழிய பொறுப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்பு. அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக ஒருத்தனுக்கு 1 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 5 தாலந்து. இப்ப 2 தாலந்து உள்ளவன், 2 தாலந்து பெற்றவன், தாலந்துன்னு சொன்னா 33.5 கிலோ அப்படின்னு அர்த்தம். அது தங்கமா அது வெள்ளி கொடுத்தாங்களான்னு தெரியல. நம்ம தாலந்துன்னா என்ன நினைச்சிட்டோம்? தாலந்து இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 33.5 கிலோ தங்கத்தையோ அல்லது வெள்ளியோ ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. தாளந்துனா 33.5 கிலோவுக்கு தான் தாளந்துன்னு பேரு. ஒரு தாளந்துனா 33.5 கிலோ, 35 கிலோ வரைக்கும் சொல்லுவாங்க. 2 தாளந்துனா 70 கிலோ. அது பொருளோ பணமோ கொடுத்துக்கிறாரு. போயிட்டு நான் வெளியூர் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருவேன், அதுக்குள்ள நீ சம்பாதிச்சு இதை வை அப்படின்னாரு. நம்ம தாளந்துன்னு நம்ம யோசனை வேற, வரங்கள், வல்லமைகள், கிருபைகள் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது இல்லை. ஒரு தாளந்து 33.5 கிலோ, 35 கிலோன்னு அர்த்தம். ஒரு திலான் அது எத்தனை கிலோ? ஒரு தலான்னு சொல்லுவாங்க. ஒரு தலான் அப்படின்னு ஒரு தலான் இருந்துச்சுங்கம்மா. அப்புறம் ஒரு குண்டால் அப்படி சொல்லுவோம். ஒரு குண்டால்னா எத்தனை கிலோ? ஒரு குண்டால் ஏன் சொல்லுங்க, வயசானவங்க இருக்கீங்க சொல்லுங்க. ஒரு குண்டால்னா எவ்வளோ? ஒரு டன் 1000 கிலோ தெரியும். ஒரு குண்டால்னா எவ்வளோங்க? ஒரு குண்டால் அரிசி அப்படி சொல்லுவாங்கல்ல. ஒரு சிப்பம் அப்படின்னு என்ன அர்த்தம்? 25 கிலோ, 26 கிலோ. ஒரு குண்டால் 50 100 கிலோன்னு வச்சுங்களேன். ஏன்னா அது பேரு என்னது? ஒரு குண்டால், அவ்வளவுதான். ஒரு திலான், ஒரு பவுண்டு, 1 கிலோ, ஒரு படி அப்படி சொல்ற பார்த்தீங்கன்னா அது ஒரு கிலோவுடைய அளவு தான் அது. அதே போல ஒரு தாளந்துன்னா 33 அல்லது 35 கிலோ அப்படின்னு சொல்றத ஒரு தாளந்து.
பொண்ணு வெள்ளி பொருள் அப்படி சூத்திரம். அப்போ நாம தாளந்துன்னா வேற மாதிரி நினைச்சிருக்கலாம் நிறைய நேரம். அப்போ அவனுக்கு அந்த 35 கிலோ பக்கத்துல ஒரு பொருளையோ பணத்தையோ கொடுத்துட்டு போயிட்டாரு. சில மாசம் கழிச்சு வர சம்பாதிக்கணும். ஒரு தாளந்து உள்ளவன் எத்தனை தாளந்து சம்பாதிச்சிருந்தான்? சம்பாதிக்கல. 2 தாளந்து உள்ளவன் 4 தாளந்தா சம்பாதிச்சிருந்தான். 5 தாளந்து உள்ளவன் இன்னும் 5 சம்பாதிச்சு 10 டபுள் ஆக்கியிருந்தான். உங்க கையில ஒரு 50,000 கொடுத்திருந்தனா அடுத்து வரும்போது அதை டபுள் ஆக்கி 1 லட்சமா 1 லட்சம் கொடுத்தவன் என்ன செய்தா 2 லட்சமா சம்பாத்தியம் பண்ணி ஓனர்கிட்ட கொடுத்தான். தாளந்து. ஒரு தாளந்து எடை, ஒரு தாளந்து நிறை அப்படின்னு வரும். இன்னும் நிறைய பேர் ரொம்ப சந்தேகமாக முழிக்கிறீங்களே, என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்களே, இது நம்புகிற மாதிரி இல்லையே, ஏதோ அடிச்சு விட்றீங்களா, இது எப்படிங்க, ஏதாச்சும் எங்கேயாச்சும் சொல்லியிருக்குதா, கணக்கு எங்கேயும் கொடுத்துருக்குறாங்களா அப்படி கேட்கலாம். அவனுடைய திறமைக்கு தக்க, அவனுடைய எவ்வளவு திறமை, எவ்வளவு கொடுத்தவன் இது பண்ணுவான்ட்டு அந்த திறமையை பார்த்து தான் என்ன செய்தார், அந்த ஓனர் கொடுத்துட்டு போனார். சும்மா ஒன்றும் அவர் எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக கொடுத்துடல. 1 நாளாகமும் 29வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதுக்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 என்ன போட்டிருக்குது, 3000 தாளந்து தங்கம், சுத்த வெள்ளியாகி 7000 தாளந்து வெள்ளி. 7ஆம் வசனத்துல தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாளந்து 10,000 தாளந்து வெள்ளியையும் 11,000 தாளந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாளந்து இரும்பையும். இங்க தாளந்து தாளந்து தாளந்துன்னு வருது, புரியுதுங்களா? அப்போ 10,000னா 10,000 தாளந்து வெள்ளி அப்படின்னா 10,000 35 போட்டு 35,000 கிலோ. எத்தனை 5000? 10,000 தாளந்து வெள்ளினா 35,000 கிலோ வெள்ளி. 1 லட்சம் தாளந்து இரும்பு அப்படின்னா 35 லட்சம் கிலோ இரும்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. 3000 தாளந்து தங்கம் அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன செய்யுங்க, 3 35 என்ன செஞ்சுக்குங்க, பெருக்கிங்க. எவ்வளோ ஆச்சு? 35 70 70 35 105. அப்போ 1,05,000 கிலோ தங்கத்தை கொடுத்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை கொடுத்து சம்பாதிக்க சொன்னார். அவர் பொருளை கொடுத்தாரா, பணத்தை கொடுத்தாரா, எதை கொடுத்தாரா, வெள்ளியை கொடுத்தாரா, அதை கொடுத்து அவன் திறமைக்கு தக்கதாக கொடுத்து சம்பாதிக்க சொன்னார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியாது, அவங்க திறமைக்கு தக்கதாகவே தகுதிகள் கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். இப்போ தலைமைத்துவ தகுதி உள்ளவங்களை தேவனுக்கு பயப்படுறவங்களா இருக்கணும். தேவனுக்கு பயப்பட காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் உண்மை, தேவனுக்கு உண்மையா எப்படி இருக்கணும், தேவனுக்கு உண்மையா இருக்கிறதுனா என்னங்கிறத பார்த்தோம். இந்த நாளில் பொருளாசையை வெறுக்கிறவருமாகிய திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள். கிதியோனோடு கூட இருந்தவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருந்தாங்க. சூத்திர மீதியான் தேசத்துக்கும் எதிரி நாட்டுக்கும் அவங்களுடைய தெய்வங்களுக்கும் ஒரு நாள் அவர்கள் பயப்படலை, மண்டியிடலை, வணங்கலை. அப்படிப்பட்டவர்களை கிதியோன் மூலமாய் ஆண்டவர் 300 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 300 பேர் தேவனுக்கு பயந்தாங்க. 2வது தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தாங்க. அதே போல கிதியோனுக்கும் ஊழியக்காரனாக இருக்கிற கிதியோனுக்கும் பயந்திருந்தாங்க. கிதியோனுக்கும் உண்மை உள்ளவனாக இருந்தாங்க. முடிவு பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் அந்த யுத்தத்தில். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்தவர்கள் அந்த 300 பேர், அப்புறம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்கள் அந்த 300 பேர். கிதியோனும் தேவனுக்கு பயந்தான், தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருந்தான். அது மாத்திரமல்ல, பொருளாசையை வெறுக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். பொருளாசை உள்ளவர்களாய் அவங்க நிச்சயமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சேபாவும் சல்முனாவும்
நீரே எழுந்து எங்கள் மேல் விழும். மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள். கீதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சாந்து காரைகளை எடுத்துக்கொண்டார். அதாவது ஒரு நெக்லஸ் மாதிரி ஒட்டகங்களின் கழுத்தில் இருந்துச்சு. ராஜ ஒட்டகத்தின் மேலே, ராஜ குதிரையின் மேலே என்ன செய்யும்னா அந்த சரப்பணி போல, நெக்லஸ் போல, நிலா வடிவ பிறை வடிவில் உள்ள இதை என்ன செஞ்சிடும், அந்த மாதிரி நெக்லஸ் அந்த கழுத்தில் கடந்ததை அதை வெட்டி என்ன செய்தாங்க, அதை எடுத்துக்கொண்டார்கள், உருவி எடுத்துக்கொண்டார்கள்னு இருக்குது. அது மாத்திரம் இல்லை, கிதியோன் கேட்குற அந்த 24வது வசனத்தில் கேட்கும் பொழுது, பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர்கள் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலா இருந்தபடியால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. யாருக்கிட்ட? யுத்தத்தில் வந்தவர்கள், மீதியானியரோடு சேர்ந்து, மீதியானியர்கள் மற்றும் மீதியானுடைய உள்ளவங்க எல்லாம் யுத்தத்துக்கு வந்தவங்க யாரா இருந்தாங்க? இஸ்மவேலரா இருந்தாங்க. இஸ்மவேலர் என்ன கடுக்கன் போடுவாங்க? பொன் கடுக்கான். கடுக்கான் என்னது? வயசானவங்களுக்கு தெரியுமே, கடுக்கான் போடுவோம். அந்த வயசுலலாம் எங்களுக்கு காது குத்தி கடுக்கான் போட்டு விட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. வயசானவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, ஆம்பளை பையங்களுக்கு, ஆண் பிள்ளை குழந்தைகளுக்கும் என்ன செய்வாங்களாம், காது குத்தி என்ன செய்வாங்க, கம்மல், அதாவது கடுக்கான்னு சொல்லுவாங்க. காதில் ஒரு காதில் போடுவாங்க, ஒரு சிலருக்கு 2 காதுலையும் குத்தி என்ன செய்வாங்க, பொன் கடுக்கான் போடுவாங்க. கிராமப்புறங்களில், ரொம்ப கிராமப்புறங்களில் இன்று உண்டு. இஸ்மவேலர்கள் பொன் கடுக்கான்கள் காதுகளில் என்ன செய்திருந்தாங்க? யுத்தத்துக்கு வந்தது எல்லாம் ஆண்கள் தான். அவங்க காதுகளில் என்ன செய்தாங்க? கடுக்கான் போட்டிருந்தாங்களாம். நீங்கள் ஒன்று மட்டும் தாங்க, என்ன செய்யுங்க, அந்த பொன் கடுக்கான்களை எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களே, யுத்தத்தில் வெற்றி பெற்றவங்க காதில் இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களே, அதெல்லாம் கொடுங்கன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? உற்சாகமாக கொள்ளையில் இருந்த கடுக்கான்களை கொடுத்தார்களாம். பாருங்க, 25 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரிச்சாங்க. அவர் கொள்ளையிட்ட கடுக்கான்களை அதிலே போட்டார்கள். அது மாத்திரமல்ல, 26 பிறை சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானின் ராஜாக்கள் போர்த்து கொண்ட ரத்தாம்பரங்களும் அவருடைய ஒட்டங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின நிறை 1700 பொன் சேக்கல் நிறையாயிரம், அவ்வளவு தங்கத்தை சேர்த்தான். எல்லாம் கொடுங்கன்னு சொன்ன எல்லாரும் உற்சாகமாக கொண்டு வந்து என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. கிதியோனு தான் எடுத்துக்கொண்டவையில கொடுத்தான். கூட யுத்தத்துக்கு வந்த 300 பேரும் கொடுத்தார்கள். மற்ற மனிதர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? உற்சாகமாக கொடுத்தாங்க அவன் கேட்ட உடனே. அதில் ரொம்ப முக்கியமாக கிதியோனும் அவனோட சேர்ந்த 300 பேர்களும் உற்சாகம் என்ன செஞ்சிருப்பாங்க? இதுவரை யுத்தம். ஏன்னா அவங்க பொருளாசையை வெறுக்கிறவர்களாக இருந்திருக்கணும். தேவன் தெரிந்து கொள்ளுகிறவர்கள், அவருக்கு பயப்படுகிறவர்களாக இருப்பாங்க முதல்ல. அப்புறம் அவருக்கு உண்மை உள்ளவராக இருப்பாங்க. அப்புறம் பொருளாசையை வெறுக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, கடைசியாகத்தான் திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்தார்கள். அதை வச்சு ஒரு ஏபோத்தை உண்டு பண்ணினான். அது பின்னாட்களிலே அது என்ன செய்யப்பட்டுச்சு? கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கு கன்னி ஆயிடுச்சுன்னு இருக்குது. அது அப்புறம் உள்ள காரியங்கள் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பொருளாசையை வெறுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏன் பொருளாசையை வெறுக்கணும்? பொருளாசை வந்தா அப்படி என்ன ஆயிரும் அப்படின்னு நிறைய கேள்வி நமக்கு வரும். பொருளாசை, பண ஆசை. அந்த காலத்தில் பணம் அதிகமாக இல்லை, அதனால பண ஆசைன்னு அதிகமாக பேசப்படலை. பொருளாசைன்னு பொதுவாக சொல்லிருச்சு. இந்த காலத்து சொன்ன பண ஆசை, பொருள் ஆசை. இந்த ஆசை நமக்கு வந்துடக்கூடாது. வந்தா என்ன ஆகும்? ஏன் பொருளாசை வேண்டாம்னு கர்த்தர் சொல்லுகிறார்? பொருளாசை வந்தா என்ன ஆகும்? நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி வேதம் சொல்லுது. பொருளாசை உடைய எல்லாருடைய வழியும் இதுதானா? இது தன்னுடையவர்கள். எது? பொருளாசை. அந்த பொருள் ஆசையை உடையவர்களை உயிரையே என்ன செஞ்சிருமா? வாங்கிருமா. ஒருவனுக்கு பொருளாசை வந்துருச்சுன்னா அந்த பொருளாசை அவன் உயிரை வாங்கிரும், அவனை சாகடித்து விடும் என்று வேதம் சொல்லுகிறது.
அவருடைய வழி இதுவே அப்படி சொல்லுகிறார்கள். பொருளாசை ஒருவனுக்கு வந்துருச்சுன்னா அவன் உயிரை வாங்குறது மாத்திரமல்ல, மற்றவர்களின் உயிரை எடுத்துவிடும். ஆகாபுக்கு நாபோத்துடைய திராட்சை தோட்டத்துமே என்ன வந்துருச்சு? ஆசை. அந்த நிலம், அந்த பொருள் மேல அவனுக்கு ஆசை வந்துருச்சு. பொருள் ஆசை வந்த உடனேயே அவன் தோட்டத்தை பறிக்கிறதுக்கு அவன் மேல வீண்பழியை போட்டு அவன் என்ன செஞ்சிட்டாங்க? கொலை செய்து விட்டாங்க. இந்த நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தை நீங்க முன்னாடி உள்ள வசனங்களை அவன் 10ல் இருந்து நீங்க 18 வரைக்கும் வாசிங்க. அது சொல்லுது, என் மகனே வாசிங்க 10வது வசனத்தை. பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. பாவிகள் நயங்காட்டுவான். பொருளாசை உள்ளவன் பாவி. அவன் பொருளாசையை கொண்டு வரும்படி உன்னை நயங்காட்டுவான். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் செயின்களை திருடுகிறவர்களும் கொலை செய்கிறவர்களும், பேங்க் அது மாத்திரமல்ல ஏடிஎம் நூதனமாய் கொள்ளையடிக்கிறவர்களும், துணிகரமான கொலைகளும் கொள்ளைகளும் செய்கிறவர்களாம் கூலிக்காரர்களாக. அதான் கூலி நல்லது. பணத்துக்காக என்ன செய்வாங்க? அவர்களை எதனாலும் செய்வாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க? கொலை செய்கிறவர்கள். இப்படி நிறைய பேர் மாறிட்டாங்க. காரணம் என்ன? பொருளாசை. ஆடம்பரமாய் வாழணும், வசதியாக வாழணும், நல்ல விலை மதிக்கப்பட்ட போகணும், வண்டிகளை வாங்கணும், வீடுகளை கட்டணும், ஆடம்பரமாய் வாழணும். பொருளாசை, பண ஆசை அவர்களுக்கு வந்ததுனால தங்கள் திராணியை விட திரட்சியாக வாழ ஆசைப்படுறவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு கொலை செய்தாலோ, ஒரு கொள்ளையடித்தாலோ, இல்லை செயின்களை திருடினாலோ, இல்லை போதை வஸ்துக்களை விற்பனை செய்தாலோ கை நிறைய பணம் வரும்னு சொல்லி துணிகரமான காரியங்களை செய்கிறார்கள். யூதாஸ் காரியத்துக்கு என்ன ஆசை வந்துருச்சு? பொருளாசை என்கிற பண ஆசை அவனுக்கு வந்துருச்சு. அதனால இயேசுநாதர் 30 வெள்ளிக்காசுக்காக என்ன செய்தான்? காட்டி கொடுத்தான். அவரை சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். அதனால அவன் என்ன செய்தான்? அவன் உயிரை பொருளாசை வாங்கி விட்டது. அவன் செத்து போய் விட்டான். இன்னைக்கு நிறைய பேர் பொருளாசையில செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொருளாசை அவர்கள் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்குது. பொருளாசை உள்ளவன் ஒன்று தனக்கா தாம் பொருளாசைனால மற்றவங்களை கொலை செய்கிறான், மற்றவங்களை கொள்ளையடிக்கிறான். கந்து வட்டிக்கு விடுறவங்க, ஏமாத்துறவங்க, திருடுறவங்க, கொள்ளைகாரர்கள், ஆட்களை கடத்துகிறவங்க, இவங்கெல்லாம் என்ன ஆசை உடையவங்க? பொருளாசை, பண ஆசை இருக்கிறதா ஆட்களை கடத்தி வச்சுட்டு நான் இவ்வளோ பணம் கொடுக்கலனா, இவ்வளோ நான் கேட்குற கொடுக்கணும், இவ்வளோ கொன்றுவேன்றான். ஆட்களை கடத்துகிறான், கொள்ளையடிக்கிறான். பேங்க்கில் மற்ற காரியத்தில் போய் கொள்ளையடிக்கிறான். நகைகளை, பணங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறான். பொருளாசை உள்ளவன் கொள்ளையடிக்க போகிறான். திருடுகிறவன் ஏன்? அத்தியாவசிய தேவைக்கு அவன் திருடுறதில்லை. அப்படி தேவைக்கு திருடுறது போல தேவைக்கு அவன் வேலை செஞ்சிருக்கலாம். தேவை உள்ளவன் வேலை செய்வான், தன் தேவையை சந்திக்கிறதுக்காக வேலை செய்து சம்பளத்தை பெற்று தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய குடும்பத்தை நடத்துவான். திருடுகிறவன் பொருளாசைக்காரன். அவன் திருடுவான். மாட்டிக்கொள்ளும் பொழுது, திருடுகிற இடத்துல மாட்டிக்கொள்ளும் போது தடுக்கிறவர்களை கொலை செய்வான். ரத்தம் சிந்த வைக்க. அந்த 11வது வசனத்துல வாசிங்களே, அந்த நீதிமொழிகளை தெளிவா சொல்லி இருக்கு பாருங்க. எங்களோடு வா. என்ன செய்யறதுக்காக பதிவு இருக்கணுமா? ரத்தம் சிந்தும்படி பதிவு இருக்கலாமா? எதுக்கு ரத்தம் சிந்தும்படி பதிவு இருக்க போறாங்க? ஒளிஞ்சிருக்கலாம், மறைஞ்சிருக்கிறான், கொள்ளையடிக்கிறவன், திருடுகிறவன், செயினா இருக்கிறவன், இவன் என்ன செய்வான்? பதிவு இருப்பான், ஒளிஞ்சிருப்பான், மறைஞ்சிருப்பான். எதுக்காக? ரத்தம் சிந்தும்படி பதிவு இருப்பான். ஏன் ரத்தம் சிந்தனும்? செயினா இருக்கும் பொழுது, இல்ல பணத்தை திருடும் பொழுது, அது கொள்ளையடிக்கும் போது மறைஞ்சிருந்து போய் கொள்ளையடிக்க போறோம். அப்ப தடுக்க வரவன் என்ன செஞ்சிருவோம்? அவளை கொலை செய்தவன் ரத்தத்தை சிந்தி விட்டாவது பொருளை என்ன செய்வோம்? பணத்தை கொள்ளையடிப்போம். அதை தாங்க சொல்லுது, வா எங்களோட வா. எதுக்கு வா? ரத்தம் சிந்தும்படி பதிவு நாம் பதிவு இருந்து குற்றமற்று இருக்கிறவர்களை முகாந்திரமின்றி, குற்றமில்லாதவங்களை பிடிச்சு முகாந்திரம் இல்லாம அவர்கள் கொலை செய்து அவருடைய உடைமைகளை கொள்ளையடிக்கும்படி ஒளிந்திருப்போம். வா. அப்புறம் 12வது வசனம், பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்கி விடுவோம். குழியில் இறங்குகிறவர் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையாய் விழுங்குவோம். பாதாளம் எப்படி மனிதர்களை விழுங்கிதோ அதுவரை நாம் என்ன செஞ்சிருவோம்? விழுங்கிடுவோம். அதுக்கு மறைஞ்சிருப்போம், அவர்களை பிடிப்போம், அவர்களை குற்றமற்றவர்கள் கொலை செய்வோம். இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு 13வது வசனத்துல என்ன செய்யலாம்னு சொல்றாரு பாருங்க.
சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். எப்படி? மறைந்திருந்து ஒளிந்திருந்து அவனை பிடித்து ஒருவனை குற்றமற்றவனை பிடித்து கொலை செய்து விளைவிக்க முடியாத பொருட்களை அவனிடத்திலிருந்து கொள்ளையடித்து அதை கண்டடைகிறது மாத்திரமல்ல, கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். இப்ப திருடுகிற, கொள்ளையடிக்கிற, கொலை செய்கிற எல்லாத்தையும் நீதிமொழிகளை ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்குது. அப்படி கொள்ளையை அடிக்கிறவன், கொலை செய்கிறவன், திருடுகிறவன், ஆள் கடத்துக்கிறவன் யாரு? அவன் பாவி. உனக்கு ஆசை காப்பா. ஏப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிற? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்துற? ஏன் 3 வேளை நல்லா திருப்தியா சாப்பிட? நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஒரே ஒரு நாள் என் கூட வா. லம்பா என்ன செய்வோம்? பணத்தை அடிப்போம், இல்லை நகையை கொள்ளடிப்போம். ஒரே ஒரு தடவை தான் தப்பு செய்யும். அவன் சொல்றான், அப்படிதான் சொல்லுவான். ஒரே ஒரு தடவை நீ அடி, பல லட்சங்களை கொள்ளையடிச்சா உனக்கு பல லட்சங்களை கொடுக்குறேன். ஒரே ராத்திரியில நீ லட்சாதிபதி ஆயிடுவ. இந்த ஒரு காரியத்தை மட்டும் ஒத்துக்கோ. அப்படி வறுமையும் கஷ்டத்தையும் உள்ளவர்களை இந்த ஆசையை காட்டி, நயம் காட்டி பாவி அழைப்பான். பிசாசு அப்படிதான் சொல்லுவான். இந்த ஒரே ஒரு தடவை என்ன செய்? இந்த ஒரே ஒரு தடவை திருடிரு, இந்த ஒரே ஒரு தடவை கொடுக்காது, இந்த ஒரே ஒரு தடவை எடுத்து பாருன்னு சொல்லுவான். ஆமாவா இல்லையா? ஏழைக்கு உதவி. ஆமா, நீ எப்பயும் செய்யறல. இந்த ஒரே ஒரு தடவை ஏழையை கொடுக்கறது எடுத்துக்கோ. ஒரே ஒரு தடவை கத்தர் கொடுக்கறது எடுத்துரு. ஒரே ஒரு தடவை ஊழியத்து கொடுக்கறது எடுத்துரு. ஒரே ஒரு தடவை அப்படி சொல்லி நயங்காட்டுவான் பிசாசானவன். பொருளாசை உள்ளவர்கள் வஞ்சித்து எடுப்பாங்க. அதுக்கு சாக்கு போக்கு சொல்லுவாங்க, பொய்களை சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க, என்ன வேணா சொல்லுவாங்க. அந்த பொருளாசை உள்ளவர்கள், பண ஆசை உடையவர்கள். இப்ப கொள்ளையில் என்ன செய்வோம்? பங்கிட்டு வீடுகளை நிரப்புவோம். 14 வசனம், எங்களோட. நீ யாரோட கூட பங்காளியாரு? எங்களோட பங்காளியாரு. கொள்ளைக்காரன், கொலை செய்கிறவன், திருடுகிறவன், பணங்களை பொருட்களை பேராசை உள்ள, பொருளாசை உள்ள, பண ஆசை உள்ள எங்க கூட நீ பங்காளியாயிரு. கூட்டாளி மாத்திரமல்ல, பங்காளியாயிரு. எங்க எல்லாத்திலும் கொள்ளையடிச்சதுல உனக்கு என்ன செய்யறோம்? பங்கு தரும். சரி பங்கு. இங்கெல்லாம் ஒரு நாள் தான் வந்த, ஒரு வாரம் தான் வந்தன்னு கிடையாது. நீ எப்போ வந்தாலும் உனக்கு என்ன பங்கு கொடுத்துருவோம்? சரி பங்கு கொடுத்துருவோம். நான் இவ்வளவு நாளா கொள்ளையடிக்கிறேன், நான் இவ்வளவு நாள் திருட்டேன், அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்தாலும் உனக்கு சரி பங்கு. 1 லட்சம்னா பகுதி, 10 லட்சம்னாலும் பகுதி, இத்தனை பவுன்னாலும் பகுதி, இவ்வளவு பொருளாலும் பகுதி, எல்லாத்திலும் உனக்கு சரி பங்கு தர்றேன். பங்காளிகளுக்கு தான் என்ன செய்வாங்களா? பங்கு வைப்பாங்க. பங்காளின்னா யாரு? அண்ணன் தம்பிகளை தான் என்ன செய்ய பங்காளி. எங்களுக்கு இத்தனை பங்காளி இருக்கிறாங்க, இடம் இவ்வளவு இருக்குது, இதை இத்தனை பங்கு வைக்கணும்பாங்க. சரி பங்கா இத்தனை பங்கா என்ன செய்யணுமா? பிரிக்கணுமா? கொள்ளையடிக்கிறவங்க, திருடுறவங்க இதுல அவ்வளவு ஒத்துமையா என்ன செய்வாங்க? சரி பங்கு உனக்குன்னு சொல்லி திருடுவாங்க. எப்படி ஏமாத்தி பிசாசு, எப்படி அந்த கொள்ளைக்காரன் கொலை செய்யறவங்க, அந்த பாவிகள் சரி பங்குகளை வா கொள்ளை பண்ண நயம் காட்டுவான். இப்படிப்பட்டவங்க தான் என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. அப்படி சொல்லிட்டு தான், அப்படி பின்னாடி சொல்லிட்டு வரும்போது சொல்றாங்க, அவர்கள் கால்கள் எப்பவுமே தீங்கு செய்ய ஓடி, ரத்தம், பிறருடைய ரத்தத்தை சிந்த தீவு இருக்கும், தீங்கு செய்யறதுக்காக ஓடுவாங்க. அந்த அந்த ரத்தம் சிந்தப்படுறவங்க, அந்த கொலை செய்யப்படுகிறவங்க, அந்த துன்புறுத்தப்படுகிறவங்க, அவங்க பொருட்கள் அபகரிக்கப்படுங்க, அவங்களுக்கு ஒரு குற்றமும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க அவங்களுக்கு தீங்கு செய்வாங்க. அவர்கள் ரத்தத்தை இவர்கள் என்ன செய்வாங்க? வீணாய் விருதாவாய் சிந்துவாங்க. அப்படி சொல்லிட்டு 17 எல்லா வகைய எவ்வகை பச்சியானாலும் அதன் கண்களுக்கு முன்பாக வலை விரிப்பது விருதா. அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு புறாவுக்கோ, ஒரு மற்ற பறவைகளுக்கோ, மற்ற மிருகங்களுக்கோ அதுக்கு கண்ணுக்கு முன்னாடி வலை வைக்கிறது, வலையை விரிச்சு அதை பிடிக்கிறதுக்கு, கூண்டு வச்சு பிடிக்கிறதுக்கு, அது கண்ணு முன்னாடியே வச்சா வந்து மாட்டிக்குமா? சொல்லுங்க, மாட்டுமா? மாட்டாது. எந்த பட்சியானாலும், எந்த பறவையானாலும், எந்த விலங்கானாலும், எந்த உயிரமானாலும் அது கண்ணுக்கு முன்னாடி இந்த கூண்டையும் வலையும் விரிச்சு அதை பிடிக்கிறதுக்கு வச்சேன்னு வச்சுக்கோ, எத்தனை காலங்களான அது வந்து மாட்டவே மாட்டாது. ஆனால் 18 இவர்களோ, யாரு? பொருளாசைக்காரர்களோ, பணாசை பிடிச்சவங்களோ தங்கள் ரத்தத்திற்கு பதிவு இருக்கிறாங்களா?
நம்ம அவங்களுடைய உயிருக்கே உழ வைக்கிறாங்க. அவங்க உயிருக்கு அவங்களே ஒளித்து வைக்கிறாங்க, அவங்க உழ வைக்கிறாங்க. நம்ம பாசையில உழ வைக்கிறாங்க. அவன் உயிருக்கு அவனே உழ வச்சுக்கிறான். தான் தலையில தானே மண்ணெளி போடுகிறான். தனக்கு தானே குடிய வெட்டிக்கிறான். தானே அதுல விழுந்து சாகும்படி. ஒரு பறவை, ஒரு மிருகம், ஆமை சொத்துறோம், பகுத்தறிவு இல்லாத அது கூட என்ன செய்ய வர விரிச்சா இதில் நான் விழுந்தா செத்துருவேன், இதில் விழுந்தா நான் அழிஞ்சிருவேன். அதுக்கு தெரிஞ்சு அதை மாட்டவே மாட்டாதான். இந்த பண ஆசை பொருளாசை உள்ளவன் மற்றவன் ரத்தத்தை சிந்தும் போது, மற்றவருடைய பொருட்களை அபகரிக்கும் போது, கந்து வெட்டிக்கு கொடுத்து அநியாயமா பணத்தை கொடுத்து வாங்கி அவன் கொடுமைப்படுத்துகிறவன், கொள்ளையடிக்கிறவன், இவன் என்ன செய்யறனா அவன் மற்றவங்களுக்கு குடி பறிக்கல, மற்றவங்க உயிருக்கு உழ வைக்கல, தான் உயிருக்கே உழ வச்சுட்டு இருக்கிறான். தான் உயிருக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறானா உழ வச்சுட்டு இருக்கிறான். இப்போ அந்த 19 இப்போ வாசிங்க, உங்களுக்கு புரியும். பொருள் ஆசையுடைய எல்லாருடைய வழி இதுதான். தனக்கு தானே குழி வெட்டிக்கிறான், தான் உயிருக்கு தானே உழ வைத்துக் கொள்கிறான். இதுதான் அவங்களுடைய வழி. இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். இந்த பொருளாசை பொருளாசை உள்ளவனை அவனை கொன்றும், அவன் உயிரை வாங்கிடும். யூதாஸ் காரியத்து பெரிய போஸ்டிங் கொடுத்திருந்தாரு, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் மாதிரி, பொருளாதார நிதி அமைச்சர் மாதிரி எல்லா வரவு செலவு பார்க்கிற பொறுப்பை கொடுத்துருந்தார் இயேசுநாதர் யூதாஸ் காரியத்திட்ட. அவன் பொருளாசை உடையவனா பண ஆசை உடையவனா இருந்ததுனால நிறைய இத இயேசுக்குரியத, ஆண்டவருக்குரியத, கர்த்தருக்குரியத இவன் தெரியாம திருடிக்கிட்டே இருந்தான். பொருள் ஆசை உள்ளவன், பண ஆசை உள்ள, இயேசுநாதருக்குள்ளத, கர்த்தருக்குள்ளத, கடவுளுக்குரிய திருடிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு நீங்கெல்லாம் நானெல்லாம் திருடுறோமா? அப்படிக்கிட்ட நான் எந்த காலம் போய் திருடனேன், நான் எவன் பொருளை வஞ்சிச்சேன், நான் எவன்கிட்ட ஏமாத்தினேன், அப்படியெல்லாம் சொல்லுவோம். நம்ம பார்வைக்கு நல்லவன் மாதிரி தெரியும். ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டியது எடுத்தாலும் திருடுறோம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணியை கொடுக்கறனாலும் திருடுறோம். அப்புறம் ஏழைக்கு இறங்கணும்னு சொல்லி இருக்குது, ஏழைகளுக்கு உதவி செய்யாம நாம பொருட்களை நாமளே சாப்பிட்டோம்னா அதுவும் திருட்டுக்கு தான் அர்த்தம். அப்போ கொள்ளையடிக்கிறோம்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு சிலர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் அது செய்யாம தாமே எடுத்துக்கொள்கிறது, அது ஒரு விதமான திருட்டு தான். இதுல இருந்தாலும் நம்ம வெளியேறணும், இல்லைன்னா நம்ம உயிருக்கு நாமளே உழ வைக்கிறோம். தகப்பன் தாய் கடமைன்னா தகப்பன் தாய்க்கு செய்ய வேண்டிய உதவிகளை நன்மைகளை செஞ்சாகணும். அது வயசான காலத்துல அவங்க பார்த்துக்கிட்ட என் குடும்பத்தை நான் பார்ப்பேன், அவெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லவும் கூடாது. தம்மால் இயன்றளவு அவங்களுக்கு என்ன செய்யணும், செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். செய்யாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது செய்ய வேண்டியது செய்யாம திருடுனா அதுவும் திருட்டு, நம்ம உயிருக்கு நாமளே உழ வைக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். நிறைய பேர் அதை செய்யாம தவறுகிறோம். கர்த்தருடைய காரியத்தில் திருடாதீங்க. மனைவிக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யுங்க, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யுங்க, ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யுங்க, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க, உடன் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை கடமைகளை செய்யுங்க. அதெல்லாம் திருடி வச்சுக்கிறாதீங்க. இதெல்லாம் ஒரு வித திருட்டு, ஒரு விதமான பொருள் ஆசை. இதை கர்த்தர் வெறுக்கிறார். இதை உடையவங்களை உயிரை வாங்கி விடும். யூதாஸ் காரியத்து ஏமை சோத்திரம் இப்படி கொடுக்கறத வைக்கிறதெல்லாம் எடுத்து வைத்துக்கின்றதான். இயேசுநாதர் காட்டி கொடுத்ததுக்காக பணத்தை வாங்கினான், அவன் செத்து போனான். அல்லேலூயா. அவன் சாகிறது மாத்திரமல்ல, அந்த பொருளாசகாரன் சாகிறது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 27வது வசனத்தை கூட ஒரு வாசிக்கலாம். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். வாசிங்க. பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். இங்க என்ன சொன்ன, பொருளாசையுடையவன் தான் வீட்டையே கலைக்கிறானா. பொருளாசை உள்ளவன் தான் வீட்டை கலைச்சிருவானா. குருவி தான் கூட கலைக்கிற மாதிரி கலைச்சிருவானா. பரிதானத்தை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பரிதானம்னா லஞ்சம் வாங்குறவன், அதை வெறுக்கிறவனும் பிழைப்பான். லஞ்சம், பரிதானம்னா லஞ்சம், பரிதானத்தை வெறுக்கிறவனா லஞ்சம் வாங்குறத வெறுக்கிறவன் பிழைப்பான். லஞ்சம் வாங்கிட்டு அலையிறவன் பிழைக்க மாட்டான், செத்துருவான். எதனால லஞ்சம் வாங்குறோம்? நம்முடைய சம்பளமே போதுமிடுது, அதை விட்டுட்டு என்ன செய்யறோம், கிம்பளம். ஏன் வாங்குறோம்? எதுக்கு வாங்குறோம்? என்ன ஆசை வந்துருச்சு? பொருளாசையும் பண ஆசையும் வந்தவன் லஞ்சம் வாங்குறான். லஞ்சம் வாங்குறவன் நிச்சயமா செத்துருவான்.
அவன் குடும்பமா அழிஞ்சிரும். பைபிள்ல சொல்லுது, பரிதானங்களை வெறுக்கிறவன் பிழைப்பான், லஞ்சம் வாங்குறவன் செத்து போயிடுவான், லஞ்சம் வாங்காம இருக்கிறவன் பிழைப்பான், பொருளாசை இல்லாதவன் பிழைப்பான், பொருளாசை உடையவன் செத்துருவான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணம் எல்லாத்துக்கும் உதவும், எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஆனா பண ஆசை இருக்கக்கூடாது. பணம் இருக்கிறது பாவம் இல்ல, பண ஆசை இருப்பதே பாவம். பொருள் இருப்பது பாவம் இல்ல, பொருள் ஆசையே பாவமாய் இருக்கிறது. பணம் உள்ளவன் இல்லாதவனுக்கு உதவி செய். ஆனா பண ஆசை உடையவன் 10 பைசா நகட்ட மாட்டான். லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா பணம் வச்சிருப்பான். கூட பிறந்தவங்க கஷ்டப்படுவாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க கஷ்டப்படுவாங்க, சொந்த பந்தம் கஷ்டப்படுவாங்க, தன்னை அறிமுகமானவர்கள் நண்பர்கள் கஷ்டப்படுவாங்க. 10 காசு நகட்ட மாட்டான். இவன் பண ஆசை உள்ளவன். அவனுக்கு பணம் இல்லைன்னு இல்லை, கோடி கோடியா பணத்தை குவிச்சு வச்சிருப்பான். இவன் பண ஆசை உடையவனாய் இருக்கிறபடியினால இவன் என்ன செய்கிறான்? யாருக்கும் உதவி செய்கிறதே கிடையாது. யாருக்கும் உதவி செய்யறதில்லை. பணம் இருக்கிறது தப்பு இல்லை, பொருள் இருக்கிறது தப்பு இல்லை, பொருள் ஆசை இருப்பதே தவறு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்போ நாம நினைச்சிட்டோம் பணக்காரனா இருந்தா அப்ப பாவமா? இல்ல இல்ல இல்ல, பண ஆசை உள்ளதுதான் பாவம். பொருள் நிறைய வச்சு பாவமா? இல்ல இல்ல இல்ல, பொருள் ஆசை இருக்கிறது தான் பாவம். அப்போ சோத்திரம், ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருந்தான், தாவீது மகா பெரிய கோடீஸ்வரராய் இருந்தார், ஈசாக்கு பல கோடிகளுக்கு சொத்துக்காரனாய் இருந்தான், ஆசி தாங்க முடியாம இருந்துச்சு யாக்கோபு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இப்படியெல்லாம் இருந்துச்சு. அவங்கெல்லாம் பாவிகளா? அவங்கெல்லாம் பரலோகம் போக முடியாதா? அவங்களாம் நரகத்துக்கு தான் போவாங்களா? பொருள், சொத்து, ஆசி, அந்தஸ்து, பணம் கோடா கோடியா குமிந்துருச்சு, அது பாவம் கிடையாது. அந்த ஆசையே, பண ஆசையே, பொருள் ஆசையே பாவமா மாறி இருக்கிறது. அந்த ஆசை வர்றவன், பொருள் ஆசை விடவன் ஒரு பொருளும் தரமாட்டான். 4 மிக்சி இருக்கும், 5 கிரைண்டர் இருக்கும், 10 டிவி வச்சிருப்பான், 20 வண்டிகளை வச்சிருப்பான். ஆனா ஒன்ன கூட கொடுக்கவே, 100 ட்ரெஸ் வச்சிருப்பான், ஒரு ட்ரெஸ் எடுத்து என்ன செய்ய மாட்டான், மற்றவங்களுக்கு இல்லாதவங்க கொடுக்கவே. இவங்கெல்லாம் யாரு? பொருள் ஆசை உடையவர்கள். கோடிக்கணக்கான சொத்து வச்சிருப்பான், கஷ்டப்படுறவனுக்கு ஒரு 100 ரூபா, அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் ஒரு 5 கிலோ அரிசி, எதையும் கொடுக்க மாட்டான். இவன் யாரு? பண ஆசை உடையவன். இவன் நிச்சயமா பரலோகமே வர முடியாது. என்ன ஒரே அடி எப்படி அடிச்சிட்டீங்க அப்படின்றீங்களா? வசனம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நீதிமொழிகள் 15:20 வாசிக்கிறோம், பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறானா. அதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, பொருளாசைக்காரன் தன் குடும்பத்திற்கு தானே துன்பத்தை வரவழைத்து கொண்டவனாவான். பொருளாசைக்காரன் தன் குடும்பத்துக்கு தானே துன்பத்தை வரவழைத்து கொண்டவன். தன் குடும்பத்துக்கு கஷ்டத்தை, துன்பத்தை வரவழைக்கிறவன் யார்? பொருளாசைக்காரன். இப்ப நம்ம குடும்பத்தில் துன்பம் வர்றதுக்கு நிறைய நேரத்தில் காரணம் நாம பிசாசுங்க பிரதர், கர்த்தர் என்னை சோதிக்கிறாரு பிரதர், அப்படியெல்லாம் நிறைய நேரம் நினைச்சிடறோம். ஆனா இன்னொரு காரியம் என்ன? இன்னொரு காரியம் என்ன? பொருள் ஆசை வந்த உடனே, நாம் பொருளாசைக்காரரை மாறின உடனே நம்ம குடும்பத்துக்கு துன்பத்தை வரவழைக்கிற முதல் ஆள் நாம தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம குடும்பத்துக்கு நம்மால பொருளாசை வந்தா, பண ஆசை வந்தா நம்ம குடும்பத்துக்கு துன்பத்தை கொண்டு வர முடியும். நம்ம வீடு துன்பப்படுவதற்கு, கஷ்டப்படுவதற்கு நாம் காரணமாகி விடுகிறோம். பொருளாசை உடையவர்களாய், பண ஆசை உடையவர்களாய் மாறுகிறதுனால். அது எப்படிங்க சாத்தியம்? வேதத்தில் அப்படி ஏதாச்சும் இருக்குதா? இருக்குது. யோசுவா சரித்திர புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானவைகளிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில்
யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் சப்தியின் மகன் கர்மீலுக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. சாபத்தீடானதை எடுத்துக்கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. இந்த ஆகான் யூதா கோத்திரத்தில் உள்ளவன். யோசுவா காலத்துல ஆமே சோத்திரம் எரியோவுக்கு முன்னாடி போய் என்ன செய்யறாங்க? சுற்றி நடக்கிறாங்க. 7 நாள் சுற்றி வருகிறார். 7ஆம் நாள் 7 முறை சுற்றின உடனே மதில் இடிஞ்சு விழுந்துருது. அந்த எரியோ கோட்டைக்குள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சு யுத்தம் பண்ணி அங்க இருக்கிறவங்க கொன்று போட்டுறாங்க. அங்க உள்ளவைகளை எதையும் எடுத்துக்கொள்ள கூடாது, அது சாபத்தீடானதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. யோசுவா 6வது அதிகாரத்துல 18-19 சாபத்தீடானதில் ஏதாகலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதுக்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும். இது யாருக்குரியதா? பொன்னு, வெள்ளி, இரும்பு, அதனால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், வெண்கல பாத்திரங்கள், இது எல்லாமே கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இது கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேரும். இதை எடுத்தால் சாபத்தீடாய் மாறுவான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், தேவனுடைய ஜனங்களும் ஊழியக்காரர்களும் கூட, தேவனுடைய மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களும் கூட கர்த்தருக்குரியவைகளை எடுக்கிறாங்க. இது தேவனுக்கு பரிசுத்தமானது. காணிக்கை கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. தசமபாகம் கர்த்தருக்குரியது, மகா பரிசுத்தமானது. அப்படி வேதம் சொல்லுது. பொருத்தனை பண்ணினது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதை எடுத்துக்கொண்டால் சாபத்தீடாக மாறும். அது கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேரும். இத இப்படி சொல்லிட்டு தான் உள்ள போறாங்க, யுத்தம் பண்றாங்க. இதுல ஆகான் என்பவன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்குரியதை எடுத்துக்கொண்டான். என்னென்ன எடுத்துக்கொண்டான்னு பாருங்க. 21வது வசனம், 7:21, யோசுவா 7:21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். எடுத்து வீட்டுக்குள்ள அவன் இருக்கிற கூடாரத்துக்குள்ள புதைச்சு வச்சானா. அதான் கத்து சொல்றாரு, இவன் இப்படி செஞ்சதுனால ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு 3000 பேர் போறாங்க. அந்த 7வது 4வது வசனத்துல ஏறக்குறைய 3000 பேர் அந்த சின்ன பட்டணத்தை பிடிக்க போனாங்க. 5வது வசனத்துல 36 பேர் செத்து போயிட்டாங்க. எத்தனை பேர் செத்துட்டாங்க? 36 பேர் செத்துட்டாங்க. எரிகோ பெரிய பட்டணம், அதை பிடிக்கும்போது ஒருவரும் சாகவில்லை. யோர்தானை கடக்கும்போது ஒருவரும், அதற்கப்புறம் நடந்த யுத்தத்தில் ஒருவரும் செத்தது மாதிரி சொல்லல. ஆனா ஒரு சின்ன பட்டணத்தை பிடிக்க போனாங்க, 36 பேர் செத்துட்டாங்க. இதுக்கு காரணம் ஒருத்தனுடைய பொருளாசை, ஒருத்தனுடைய பண ஆசை. கர்த்தருக்குரியதை எடுத்து வச்சனால அவன் மட்டும் சாகல. அறியாதவர்கள் அந்த சபையில இருக்கிறவங்க 36 பேர் செத்தது காரணம் யாரு? இந்த ஆகான். அவங்களா எடுத்து வச்சுட்டாங்க. கிடையாது. சபையை கலங்க பண்ணாதீங்க, சபையை குழம்ப பண்ணாதீங்க, சபையில பாதிப்பு உண்டு பண்ணாதீங்க. நம்மால சபைக்குள்ள பாதிப்பு வந்துடக்கூடாது. நம்மால சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏதாவது வேதனைகள் வந்து விடக்கூடாது, இழப்புகள் வந்து விடக்கூடாது. ஒருவன் செய்த தப்பு, ஒருவன் பொருளாசை கொண்டதனால, ஒருவன் பணாசை உள்ளவனாய் மாறினதனால முழு சபைக்கும் தோல்வி. 36 பேர் உயிரிழந்தார்கள். இயேசுநாதர் சொன்னார் ஊழியக்காரனுக்கு, யோசுவாவே நீ உயிரோடு இருக்கிறனாலும் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லி வாக்கு கொடுத்தா இங்க தோத்துட்டு வந்து நிக்கிறாங்க, முறியடிக்கப்பட்டாங்க.
36 பேர் செத்துட்டாங்க. வாக்கு தத்தத்துக்கு பெரிய தடை வந்துருச்சு. முகங்குப்புற பொழுது கதறுகிறான். காரணம் யார்? யோசுவா தப்பு பண்ணல, மற்ற இஸ்ரவேல் யாருமே தப்பு பண்ணல. ஒருவன் சபையை கலங்க பண்ணினான். ஒருவன் செய்த சாபத்தினால, ஒருவன் பொருளாச பணாச கொண்டனால முழு தேசத்தையும் பாதிச்சது, முழு வெற்றியும் முடங்கடித்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், முகங்குப்புற விழுந்து ஏன் ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கதறும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்க 7:11, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்ளுகிறது. கர்த்தருக்குரியத கர்த்தருக்குன்னு எடுத்து வைக்காம யாருக்குன்னு எடுத்துக்கிறோம். இப்ப சபைக்குரியத சபைக்குன்னு எடுத்து வைக்காம யாருக்குன்னு எடுத்துக்கிறது. ஊழியத்துக்குன்னு எடுத்து வைக்க வேண்டியதை எதுக்கு எடுத்து வச்சுக்கிறோம்? நமக்குன்னு எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்துக்கொண்டதும். இப்ப என்ன செஞ்சிட்டோம்? கர்த்தருக்குரியத நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமா சொல்லுங்க? களவு செய்ததும், அப்புறம் வஞ்சித்ததும். இப்ப என்ன செய்யறோம்? ஏமாத்துறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம், கர்த்தருக்குரியதை எடுத்துக்கொள்கிறோம், அப்புறம் என்ன செய்யறோம்? அதை களவு செய்து விட்டோம். அப்புறம் அதை களவு மறைக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? ஏமாத்துகிறோம். அது மாத்திரமல்ல, தங்கள் பண்டமாடிகளுக்குள்ளே மறைத்து ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறோம். இதையெல்லாம் நீங்க செஞ்சீங்க. அதனாலதான் ஒருவன் எடுத்தான், ஆனா முழு இஸ்ரவேல் பாவம் செஞ்சதை கர்த்தர் என்ன செய்யறார் சொல்லுகிறார். இதை கண்டுபிடித்து விட்டார்கள். இப்போ சீட்டு போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 24 அதே அதிகாரத்தில் 25 26 வாசிக்கலாம். 24. அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன் பாலத்தையும் அவனுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். என்ன செஞ்சாங்களா? அவன் பிள்ளைங்க, அவன் மனைவி, அவன் இருக்கிற எல்லா சொத்து, அவன் கூடாரம் எல்லாத்தையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு வந்தாங்க. ஆகோர் என்று சொன்னால் தொல்லை என்று அர்த்தம். ஆகோர் என்ன அர்த்தம்? தொல்லை. தொல்லை பள்ளத்தாக்குக்கு கொண்டு வர்றாங்க. இவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணினான். அதாவது இஸ்ரவேல் சேனைக்கு இவன் தொல்லையை கொடுத்தான், கர்த்தருக்கு தொல்லையை கொடுத்தான், ஊழியருக்கு தொல்லையை கொடுத்தான், சக ஜனங்களுக்கு தொல்லையை கொடுத்தான். ஒரு மொழிபெயர்ப்புல அப்படி சொல்லுது, தொல்லைன்னு சொல்லுது. இதை அங்க கொண்டு போய் நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார்னு சொல்லி 25ஆம் வசனத்துல சொல்லிட்டு அவன் மேல் கல்லெறிந்தார்கள். அவனுக்குரியவைகள் மேல் கல்லெறிந்தார்கள். சாகிறவரை கல்லெறிந்து கொலை செய்து அவனுக்குரிய எல்லாவற்றையும் எரித்து அவருடைய எலும்புகளை எடுத்து கொண்டு வந்து என்ன செய்தாங்க? வச்சு கற்குவிலால நிரப்பினாங்க. அதனால இந்த இடத்துக்கு தொல்லையின் பள்ளத்தாக்கு, அதாவது ஆகோர் பள்ளத்தாக்குன்னு அப்புறம் பேர் வச்சுட்டாங்க. இப்போ வீட்டை கலைக்கிறானா, குடும்பத்துக்கு தொல்லை துன்பங்களை வர வச்சான். யாரு? ஆகான். தனக்கு மாத்திரம் இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன் மனைவிக்கும் தனக்குரிய அத்தனைக்கும் என்ன செய்தான்? துன்பங்களை வருவித்தான் பொருளாசையினாலே. இன்றைக்கு நாம் அப்படி செய்கிறோமா? நம்மால நம்ம குடும்பத்துக்கு தொல்லை வருதா? துன்பங்கள் வருதா? நம்முடைய சபைக்கு துன்பங்களும் தொல்லைகளும் வருகிறதா? கர்த்தரை நாம் கலங்க பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் நாம் என்ன செய்யற தொல்லைகளை பண்ணி கொண்டிருக்கிறோமா? இது தலைமைத்துவத்துக்கு தகுதி கிடையாது. பொருளாசையை வெறுக்கணும். பொருளாசை இருந்தால் நீ தலைமைத்துவத்துக்கு தகுதி இல்லை. நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் இல்லை. நீ கர்த்தருக்கு தகுதி இல்லை. பின் வசனங்கள் இப்படியா சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:10
திருடரும் பொருளாசைக்காரரும் 1 கொரிந்தியர் 6:10 திருடரும் பொருளாசைக்காரரும் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பொருளாசைக்காரன் திருட என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிக்கிறது இல்லை. எபேசியர் 5:5 சொல்லும் பொழுது இப்படி பொருளாசைக்காரராக இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, சுதந்திரிக்க முடியாது. அப்ப தேவனுடைய ராஜ்யமாய் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நீங்க என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இதை நம்ம விளையாட்டா சாதாரண காரியமா எடுத்துக்கிற கூடாது. இந்த பொருளாசைனால, இந்த பண ஆசைனால நம்ம எங்க போகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து பாதாளம் போய்விடுவோம், நரகம் போய்விட வாய்ப்பு இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துக்கு துன்பத்தை கொண்டு வந்து விடுவோம், நம்ம உயிரை இழக்க வேண்டிய நேரிடும், சாபமாய் சாபத்தீடானதாய் இது மாறிவிடும். அதனால தான் சொன்னாரு பொருள் ஆசையை வெறுக்கணும். இன்னைக்கு பதவியில் வைக்கிறோம், 100 பேருக்கு 1000 பேருக்கு 50 பேருக்கு 10 பேருக்கு வைக்கிறோம். கொஞ்ச நாள் விசாரணை செஞ்சுக்கவாரு, நான் உனக்கு தீர்ப்பு சொல்லணும், உன்னை விசாரிக்கணும்னு நீ எனக்கு என்ன தரணும்? பணம் காசு லஞ்சம் கொடுத்தா தான் உனக்கு என்ன செய்ய விசாரிப்பேன், விசாரணை செய்யணும்னு செஞ்சிருவான். அதனால உனக்கு தகுதி பதவி என்ன செய்யாத கொடுத்துறாத. லஞ்சம் வாங்கிடுவான், பரிதானம் வாங்கிடுவான், வேலை செய்யறதுக்கே கூலி கட்டுட்டு இருப்பான். கூலியை கொடுத்தா எக்ஸ்ட்ரா பின்பலம் கேட்பான். அதனால அவனை பொறுப்புல வைக்காத, அவன் அதிகாரி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பார்வையில பொருளாசை உள்ளவன், பணாசை உடையவன் எந்த தகுதியும் இல்லை அவனுக்கு. சபையிலோ ஊழியத்திலேயோ கிளை ஊழியத்திலோ ஊழியம் செய்கிற எந்த தகுதியும் அவனுக்கு இல்லை, எதுக்கும் அவன் லாய்க்கு இல்லாதவன். ஒருவேளை நம்மை அறியாம பொருளாசை இருந்தா இன்னைக்கு நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கும் வர முடியாது, அப்புறம் என் குடும்பத்தையும் நான் நாசம் பண்ணிடுவேன், என் ஜீவனை நான் இழந்துருவேன். இன்னொரு இடத்துல சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆசை இருந்தால், லூக்கா 12:15 குறிச்சுக்குங்க, வருகிற நாட்களில் நம்ம விரிவாக பார்க்க ஏசப்பா உதவி செய்வார். திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லைன்னு இயேசுநாதர் சொல்லுகிறார். திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாதும். அல்லேலூயா. அதனால இனி இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வந்து விடாதபடி கர்த்தருக்குரியதை ஆமை சுத்துறோம். பண ஆசை பொருளாசை இல்லாதபடிக்கு நாம் இப்பொழுது அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஒருவேளை நம்மை அறியாமல் இருந்தால் இதை விட்டு நாங்கள் பொருளாசை வெறுக்கிறவர்களாய் மாறும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.